guys. The second effective method in braking is called flugging, right? So flugging la வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா we are going to reverse the phase sequence of this supply. அப்படினா என்ன? See, usually on the induction motor stator, that is we are discussing about three phase induction motor, right? So three phase induction motor stator la we have three supply A B C அப்படினு மூணு phase sequence இருக்கும். இந்த மூணு phase sequence ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா see first this is my initial torque slip characteristics of the induction motor. இத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், கரெக்ட்டா? So this is before flugging. நான் இன்னும் induction motor வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணல. Now my induction is running at rated speed. அப்ப என்ன இருக்கும்? Rated speed ல ரன் ஆயிட்டு இருக்கு அப்படினா again this is the rated synchronous speed. At this point my slip is 0. But there will be a relative speed always. Rotor speed வந்து என்ன பண்ணும்? Synchronous speed வந்து கேட்ச் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கும். அப்ப definitely there will be a slip in between rotor speed and synchronous speed. We all know in induction motor rotor speed வந்து எப்படி இருக்கும்? Rotor speed வந்து ஸ்டாட்டர்ல இருக்க rotating magnetic field ஓட ஸ்பீட் ஓட கம்மியா இருக்கும். Actually என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படினா rotor ஸ்டாட்டர்ல ரொட்டேட் ஆயிட்டு இருக்க rotating magnetic field கேட்ச் பண்றதுக்காக rotor வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கும். rotating magnetic field ஓட ஸ்பீட் rotor ஸ்பீட் ஓட கம்மியா இருக்கும். rotor ஸ்பீட் வந்து rotating magnetic field கேட்ச் பண்ணிட்டே இருக்கு அப்படினா பட் அத கேட்ச் பண்ண முடியாது. அப்படி கேட்ச் பண்ணிச்சுனா slip will become 0. That is not induction motor. அந்த மாதிரி நடக்காது. அது ஏன் அப்படிங்கறதை நம்ம முன்னாடி பார்த்தோம், right? So here the point we can simply conclude. இந்த ரோட்டார் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படினா அந்த சின்க்ரோனஸ் ஸ்பீட் வந்து கேட்ச் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கு. அப்ப என்ன ஆயிடும்னா அப்படியே ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். ரிலேட்டிவ் ஸ்பீட் ரெண்டு பேருக்கு நடுவுல இருந்துட்டே இருக்கும். இண்டக்ஷன் மோட்டார் வந்து கீப் ஆன் ரொட்டேட்டிங். அப்ப கரஸ்பாண்டன்ட் இந்த ரோட்டார் ஸ்பீடுக்கு கரஸ்பாண்டன்ட் இங்க இருக்க பாயிண்ட், தட் இஸ் தி ஈக்விலிபிரியம் பாயிண்ட். இப்போ இத நீங்க கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா அங்க எப்படி இருக்கு பாருங்க. see here we have this is my load torque and this is my electromagnetic torque. Both are meeting at the same point. Rated rotating speed la இங்க என்ன இருக்கு? electromagnetic torque rotor load torque ஈக்குவலா இருக்கும். So everything is perfect. Now I would like to stop my induction motor. அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படினா in case of flugging I am going to change, right? என்ன சேஞ்ச் பண்ண போறேன் அப்படினா see I am going to change the phase sequence of this supply, right? Supply ஓட phase sequence வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படினா see மொத்தமா வந்து மூணு phases இருக்கும் ரோட்டர்ல A B C. இவங்க மூணு பேர்ல ஏதாச்சும் ரெண்டு டெர்மினலோட லீட்ஸ் வந்து மாத்தி கொடுக்க போறோம். அதாவது வந்து first வந்து A அப்புறம் B அப்புறம் C. This is forward direction, this is normal characters. இப்போ நான் first A, then I am going to give the supply to C and then I am giving supply to B. Then what will happen? If ABC rotating in clockwise, then ACB will start rotating in counterclockwise direction. So I am reversing the direction of my rotating magnetic field. So அப்ப என்ன ஆகும்? RMF ஓட டைரக்ஷன் வந்து ரிவர்ஸ் ஆகுது. அப்ப என்ன ஆகும்? Initially in forward direction your synchronous speed is plus ns. இப்போ ஆப்போசிட்ல ரொட்டேட் ஆகுது, ரிவர்ஸ்ல ரொட்டேட் ஆகுது அப்படினா just 180 டிகிரி ஆப்போசிட் டு தி நார்மல் டைரக்ஷன். அப்ப என்ன ஆகும்? ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல plus ns அப்படினா ரிவர்ஸ் டைரக்ஷன்ல minus ns. அப்ப என்ன ஆகும்? கரெக்ட்டா இது plus ns இங்க இருந்து அப்படியே minus ns க்கு இந்த பாயிண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகும். அப்ப சின்க்ரோனஸ் ஸ்பீட் டைரக்ட்டா எங்க வந்துச்சு பாருங்க. டைரக்ட்லி it will appear at this point, that is minus ns. Okay fine. இப்போ ரோட்டார் என்ன சார் பண்ணும்? சின்க்ரோனஸ் ஸ்பீட் வந்து நான் சடனா இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். பட் யூசுவலி we know in induction motor இந்த ரோட்டார் இருக்கு இல்லையா, அந்த ரோட்டார் வந்து சின்க்ரோனஸ் ஸ்பீட் எங்க இருக்கோ அதை கேட்ச் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கும். அது எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுதோ அதே டைரக்ஷன்ல தான் இதுவும் ரொட்டேட் ஆகும். அது ரொட்டேட் ஆயிட்டு இருக்க ஸ்பீட்ல வந்து இது கேட்ச் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கும். இப்போ சடனா இங்க சின்க்ரோனஸ் ஸ்பீட் என்ன ஆயிடுச்சுனா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்க்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அப்ப ரோட்டார் திரும்பவும் பாக்கும். இது என்ன பண்ணா it has to catch சின்க்ரோனஸ் ஸ்பீட் கேட்ச் பண்ணனும். சோ என்ன ஆகும்? திரும்பவும் it is started. இனிஷியலா சின்க்ரோனஸ் ஸ்பீட் இங்க இருந்தது. சோ அது என்ன ஆயிடுச்சுனா சின்க்ரோனஸ் ஸ்பீடோட டைரக்ஷனை நோக்கி அதை கேட்ச் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தது. இப்போ சின்க்ரோனஸ் ஸ்பீட் இங்க வந்துருச்சு, இந்த பாயிண்ட்ல இருக்கு. சோ இந்த பாயிண்ட் நோக்கி என்ன பண்ணனும் அப்படினா அந்த ஸ்பீடை கேட்ச் பண்ண இத ட்ரை பண்றதுக்காக இப்படி டிராவல் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படினா see in this point my direction இப்போ ரிவர்ஸ் ஆயிருக்கு. சோ characteristics வந்து ரிவர்ஸ் ஆகுது பாருங்க. ரோட்டரோட ஸ்பீட் வந்து ஸ்லோவா டிக்ரீஸ் ஆயிட்டே போகுது. एक्चुअली இது டிக்ரீசஸ்னு சொல்றதுக்கு பதிலா ஆப்போசிட்ல ரன் ஆக ட்ரை பண்ணுது. சின்க்ரோனஸ் ஸ்பீட் எங்க இருக்கோ அதை கேட்ச் பண்றதுக்காக இது போயிட்டே இருக்கு. So it is keep on decreasing, right? So decrease ஆகிட்டே வரும்போது நான் என்ன பண்றேன் அப்படினா see my objective is not catching the synchronous speed. I would like to stop my induction motor. அப்ப induction motor ஸ்டாப் பண்ணனும் அப்படினா see that rotor speed is keep on decreasing. இந்த பாயிண்ட் வரும்போது என்ன ஆகும்? ஸ்லிப்போட வேல்யூ வந்து n1 வருது இல்லையா, that is called starting point. இது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸ்லிப்போட வேல்யூ 1 வரும்போது actually what is the formula? ns minus nr by ns7. starting ஸ்லிப்போட வேல்யூ எப்போ 1 வரும்? when nr is going to be 0. அப்ப ஸ்லிப்போட வேல்யூ இங்க 1, this is my starting point. இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படினா ரோட்டரோட ஸ்பீட் will become 0. I would like to stop my induction motor. yes or no? அப்ப ரோட்டரோட ஸ்பீட் கரெக்ட்டா எந்த இடத்துல 0 வருதோ அந்த இடத்துல again disconnect this supply. phase sequence reverse பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, induction motor போய் நாம என்ன பண்ணலாம்? ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா motor will stop. That's all. We are not going beyond this point. This is not our objective. Actually இங்க என்ன அப்படினா motor will போகுது. That is what I want. I would like to reduce my rotor speed. That is how beautifully we are using
flagging method, right? But what is the drawback? I hope you all understand. Very simple process. Just reverse the phase sequence. அவ்வளவுதான். phase sequence reverse பண்ணினா ns வந்து ஆப்போசிட்ல போய்டும். ns எங்க இருக்கோ அத நோக்கி என்ன டிராவல் பண்ண ட்ரை பண்ணுது. அப்ப n ஓட வேல்யூ வந்து ஆப்போசிட்ல போகுது அப்படினா பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போகும்போது 0 கிராஸ் பண்ணும். 0 கிராஸ் பண்ணும்போது சப்ளை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மோட்டார் ஸ்டாப் ஆயிடும். இட்ஸ் ஓவர். கிளியர்? சோ இங்க என்ன ப்ராப்ளம் அப்படினா அந்த பிளக்கிங்ல மோட்டார் வந்து இட்ஸ் கெட்டிங் ஓவர் ஹீட்டிங். பயங்கரமா ஹீட் ஆகும். ரோட்டார் ஸ்டார்டர் ரெண்டுமே வந்து பயங்கரமா ஹீட் ஆகும். அட் சம்டைம்ஸ் ஸ்லிப்பிங் இண்டக்ஷன் மோட்டார் இருந்துச்சு அப்படினா ரோட்டார்லயே வைண்டிங்ஸ் இருக்கும் இல்லையா, வைண்டிங்ஸ் மே கெட் டேமேஜ், மெல்ட் ஆயிடும் ரொம்ப ஹீட்டால. அதனால மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படினா we are avoiding. அதாவது ஆனா அந்த ஃபிளக்கிங் மெத்தட் அப்படிங்கிறது குயிக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்டா டக்கு மோட்டார் வந்து ஸ்டாப் பண்ணி விட்டுரும். ஏன்னா என்ன சார் ஆகுது, when the instant we are trying to inverse the, that is polarity வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி ட்ரை பண்ண மொமெண்ட்ல என்ன ஆகும் அப்படினா suddenly it started traveling in the opposite direction. அப்ப என்ன ஆகும் அப்படினா ஜர்க் ஆகி டக்கு வந்து ஃபாஸ்டா வந்து ஆப்போசிட்ல போகும்போது ரொம்ப சீக்கிரமாவே வந்து என்ன ஆகும் அப்படினா 0 வந்துரும், ரைட்? பட் இந்த மெத்தட் வந்து நம்ம இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படினா பயங்கரமா ஹீட் ஆகி ரோட்டார் வந்து என்ன ஆகுது, மெல்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ எந்த இடத்துலலாம் ரொம்ப அதாவது வந்து ஸ்டாப் பண்ணி அவங்க டக்குன்னு ஸ்டாப் ஆகணும் அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எங்க வருதோ in such a case we are giving preference. But one more very important observation in case of plugging is during plugging. See, first of all before plugging. In the case வந்து before plugging. Before plugging ஸ்லிப்புக்கு நமக்கு என்ன தெரியும், ns minus nr by ns அப்படிங்கிறது ஃபார்முலா. இது ரெடியூஸ் பண்ணீங்கன்னா ns by ns when you cancel 1 minus nr by ns அப்படி நம்ம எழுதலாம், ரைட்? From this I can say nr minus ns equal to 1 minus s. This is before plugging. After plugging what will happen? நீங்க சப்ளையோட சீக்வென்ஸ் ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் see ns ஓட வேல்யூ என்னாச்சு, plus ns வந்து minus ns க்கு நம்ம மாத்திட்டோம், கரெக்ட்டா? அப்ப என்ன ஆகும், ns எங்கெல்லாம் இருக்கோ அங்கலாம் minus ns வந்துரும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல. அப்ப இங்க minus ns see that மேல இருந்து மைனஸ் காமனா வெளிய எடுத்தீங்கன்னா கீழ இருக்க மைனஸும் மேல இருக்க மைனஸும் கேன்சல் ஆயிடும். அகைன் ரெடியூஸ் பண்ணீங்க அப்படினா ns by ns will become 1 plus nr by ns அப்படினு வரும், கரெக்ட்டா? சோ nr by ns க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், nr by ns replace பண்ணிட்டு 1 minus s அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஆல்ரெடி இங்க 1 plus 1 minus s ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணினா 1 plus 1 become 2 minus s. So during plugging, in case of plugging in induction motor, the slip value become twice of actual slip of the induction motor. Don't forget this formula is very important, right? If you have any other doubts you can ask in the comment section. So thanks for watching our videos. Thank you all.